அவங்க என்ன எல்லாரும் சுற்றி என்ன நினச்சிருப்பாங்க, அப்படியே பூ போடுவாங்க, அப்படியே சாம்பல் போடுவாங்க, அப்படியே இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, நான் உள்ளவே போக மாட்டேன். இல்லை உனக்கும் அங்கே தான் முடிவு பண்ணிக்கணும். ಹೂ ಹಾಕೋದೇನು ಮಣ್ಣು ಹಾಕೋದೇನು ಎಲ್ಲ ಇರ್ತದೆ. ಅವ್ರಿಗೇನು ನಾನು ಹೋಗಲ್ವೇನೋ, ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. பார்த்தீங்களா, முடிச்ச உடனே சிரிச்சுனே வருவாங்க. ಮುಗಿದಾದ್ಮೇಲೆ ನಗ್ತಾ ಬರ್ತಿರ್ತಾರೆ. வீட்டுக்கு போலாமா, ಮನೆಗೆ ಹೋಗೋಣ, தலைவலி இது காஃபி சாப்பிடலாமா பிரதர், ತಲೆ ನೋವ್ತಿದೆ ಕಾಫಿ ಕುಡಿಯೋಣ ಬ್ರದರ್, கொஞ்ச நாள் இருங்க பிரதர், ಸ್ವಲ್ಪ ದಿನ ಇರಿ, உங்களை ஒருத்த உள்ள போட்டு உங்களுக்காக ஒருத்த காப்பி குடிப்பான். ಒಂದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಒಳಗಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಕುರಿತು ಕಾಫಿ ಕುಡಿತಾನೆ. என்ன நினைக்கிறீங்க, நிறைய பேருக்கு அந்த எண்ணம் அந்த உணர்வு கூட இருக்காது பாருங்க. ಹಲವರಿಗೆ ಅಂತ ಭಾವನೆನೂ ಇಲ್ಲ. நான் ஒவ்வொரு முறையும் அங்க நிற்கும் போது சொல்லுவாங்க, ಪ್ರತಿ ಬಾರಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ಹೇಳ್ತೇನೆ, நான் சாதாரணமா மண்ணுக்குள்ள போக கூடாது, ನಾನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಣ್ಣೊಳಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು, விண்ணையே கலக்கிட்டு மண்ணுக்கு உள்ள ನಾನು ಬಾನನ್ನೇ ಕದಲಿಸಿ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? என்னுடைய மரணத்தன்னைக்கு பிதா வந்து அங்க நிக்கணும், ನಾನು ಗತಿಸಿದ ದಿನದಂದು ಕರ್ತನೇ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಬೇಕು. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய விஷயம் வச்சுக்கிறோங்க, ಅಷ್ಟು ಬಹುದೊಡ್ಡ விசுவாச துணிச்சலுங்க. ಹಂಗಾಗಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ತೀರತನ வாழ்ந்தா வர முடியுமா? ಸುಮ್ಮನೆ ಬದುಕಿದ್ರೆ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? சொல்லுங்க, சும்மா வாழ்ந்து செத்தோம்னா வருவானா? எவனும் வரமாட்டான், நாய் கூட வராது. ಸುಮ್ಮನೆ ಬದುಕಿ ಸತ್ರೆ ನಾಯಿ யார் சார் செத்தது? யாரோ செத்துட்டாங்களாம் சார். ಯಾರು ಸರ್ ಸತ್ತಿದ್? ಯಾರೋ ಸತ್ರು ಸರ್. எங்கேயோ ஒரு நாள் யாரோ ஒரு கேள்வி கேட்டு நான் மறிச்சா கூட அங்க இருந்து ஒருத்தன் எனக்காக கண்ணீர் சிந்தணும் பாருங்க. ಎಲ್ಲೋ ಒಬ್ರು ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಆ ಸುದ್ದಿ ಕೇಳಿ ಅಲ್ಲಿಂದನೂ ಅವನು ಅಳ್ಬೇಕು. அப்படி இருக்கணும், ಆ ರೀತಿ ಇರ್ಬೇಕು. அதுதான் பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருக்கு மகிமைன்னு பைபிள். ಅದಕ್ಕೆ ಪರಿಶುದ್ಧನ ಗತಿಸುವಿಕೆ ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಅಮೂಲ್ಯವಾಗಿದೆ. பக்கத்துல சொல்லுங்க, பாய்லர் கோழி மாதிரி வாழக்கூடாது, ಬಾಯ್ಲರ್ ಕೋಳಿ ತರ ಇರಬಾರ್ದು, கழுகு மாதிரி வாழணும், ಹದ್ದಿನಂತೆ ಬದುಕಬೇಕು. ஆமென். விசுவாச துணிச்சலா வாழணும், ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಧೀರತನವಾಗಿ ಬದುಕಬೇಕು. எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? இப்போ வராரு பாருங்க, சலோமோன் ராஜா வந்து சொல்றாரு, ಸಾಲಮೀನ್ ಅರಸನ್ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, அவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 19 அவனை ஆசீர்வதித்து ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகும். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಹೊಂದಿರುವ ಮಹೋನ್ನತನಾದ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. அல்லேலூயா. சும்மா வந்து சும்மா தட்டி குத்துட்டு அப்புறம் சூப்பர்பா நல்லா ஒண்ணு, ஓ என்ன மாதிரி யுத்தம் பண்ணிட்டேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಬಂದು ಸುಮ್ಮನೆ ತಟ್ಟು ಭುಜ ತಟ್ಬಿಟ್ಟು ಅಬ್ರಾಹ್ಮನೇ ಸೂಪರ್ಪಾ, ஓ சூப்பர்பா என்ன 318 பேர் ரெடி பண்ணிட்டப்பா, ಸೂಪರ್ಪಾ 318 ಮಂದಿ அபிரகாம் பார்த்து சொல்றாரு, ಹಂಗಲ್ಲ ಹೇಳ್ತಿಲ್ಲ, அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, ಹೇಳೋ ಪದಗಳು ನೋಡಿ, ஆசீர்வதிக்கிறாராம், ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, ಎಂತ ಪದಗಳು ನೋಡಿ, வானத்தையும் பூமியும் உடையவராகிய ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಹೊಂದಿರುವ உன்னதமான ಮಹೋನ್ನತನಾದ தேவனுடைய ஆசீர்வாதம் ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ரமேஷ்க்கு உண்டாவதா, ದೀಪನಿಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. துணிச்சலா வாழ்றவங்களுக்கு தான் அப்படி வருது. ಧೀರತನದಲ್ಲಿ ಬದುಕೋರಿಗೆ ಅದು ಬರೋದು. விசுவாச துணிச்சலா வாழ்றவங்களுக்கு அப்படிதான் பிளஸிங். ವಿಶ್ವಾಸದ ಧೀರತನದಲ್ಲಿ ಬದುಕೋನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ.